Electrostatic potential and capacitance topicல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Identify the false statement. Electric field is zero inside the conductor and just outside it is normal to the surface. ஆக்சுவலா வந்து inside the conductor வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கும். அடுத்து அவுட் சைடு வந்து நார்மல் டு தி சர்ஃபேஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ இன் தி கேவிட்டி ஆஃப் தி ஆலோ சார்ஜ் கண்டக்டர். அதே மாதிரி தான் இன்சைட் தி கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட். A polar dielectric is one in which is having a net dipole moment is zero in the absence of electric field. Third option correct. ஏன்னா போலார் மாலிகுல் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டமுடைய டைபோல் மூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைபோல் மூமெண்ட் பாருங்க இந்த டைரக்ஷன்ல பி இருக்கு, செகண்ட் டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, தேர்ட் டைபோல் பாருங்க இந்த டைரக்ஷன்ல. அப்போ டைபோல் மூமெண்ட் கேன்சல் ஆயிட்டு நெட் டைபோல் மூமெண்ட் ஜீரோ வருது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் H2 N2 O2 CO2 அண்ட் CH4 ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலார் டயலக்ட்ரிக். ஆக்சுவலா இதெல்லாம் H2 N2 இந்த O2 CO2 CH4 எல்லாம் நான் போலார் டயலக்ட்ரிக். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 8 drops of mercury of equal radii possessing equal charges combine to form a big drop. Then the capacitance of a bigger drop compared to each individual smaller drop is dash கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்மால் ட்ராப், இது வந்து ஒரு ஸ்மால் ட்ராப் போட்டுங்க, அடுத்து வந்து ஒரு பிக் ட்ராப் போட்டுக்கலாம். 8 ட்ராப்ஸை கம்பைன் பண்ணால் பிக் ட்ராப் கிடைக்குது. பிக் ட்ராப்புக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆருக்கு வந்து ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு போட்டுங்க. ஓகேங்களா? இனிஷியலா கெபாசிட்டன்ஸ் ஸ்மால் டிராப்புக்கு வந்து 4 பை எப்சிலான் நாட் ஆர்னு எடுத்துங்க. ஃபைனலா பிக் டிராப்புக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து இங்க கெபாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் டிராப் 4 பை எப்சிலான் நாட் ஆர், பிக் டிராப் கெபாசிட்டன்ஸ் வந்து 4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆரை கண்டுபிடிச்சோம்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா 8 டிராப்ஸ் நம்ம கம்பைன் பண்ணும்போது மாஸ் மாறாது, டென்சிட்டி மாறாது, அதனால வால்யூம் மாறாது. அதனால 8 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஈச் ஸ்மால் டிராப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக் டிராப். நல்லா ஞாபகம் வச்சுக்க, 8 டிராப் நம்ம கம்பைன் பண்ணும்போது மாஸும் மாறாது, டென்சிட்டி மாறாது, அதனால வால்யூம் மாறாது. ஸோ 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் டிராப் என்னது? ஒரு டிராப் 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக் டிராப் என்ன சொல்லுங்க? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல 4/3 பை 4/3 பை கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா இந்த 8 ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னா ஆர் கியூப் வந்திருக்கு. இப்போ ரூட் எடுத்துட்டா 2r இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு வந்துருது. கியூபிக் ரூட் எடுத்தா கியூபிக் ரூட் எடுக்கணும். கியூபிக் ரூட் எடுத்துட்டா இப்படி வந்துருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இது ஸ்மால் டிராப்புக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, பிக் டிராப் கெபாசிட்டன்ஸ் 2 எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து கெபாசிட்டன்ஸ் ஆஃப் பிக் டிராப் பை கெபாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் டிராப் போடும்போது அந்த கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் வருது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இங்கே கேபிட்டல் ஆர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சிபி பை சிஎஸ் இஸ் ஈக்குவல் கேபிட்டல் ஆர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர், ஆர் கேன்சல். ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ வந்து பிக் டிராப் உடைய கெபாசிட்டன்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கெபாசிட்டன்ஸ் ஆன் ஸ்மாலர் டிராப். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the capacity of parallel plate condenser depends on. Actually, capacitance of a parallel plate capacitor என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா epsilon naught k போல dielectric constant and epsilon naught a divided by d. அப்படின்னா depends on area of the plate, distance between the plates, dielectric constant epsilon naught அப்படி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் பிட்வீன் தி பிளேட்ஸ் தான் வந்து கெபாசிட்டி டிபெண்ட் வரும். திக்னஸ் டிபெண்ட் ஆகாது, பொட்டன்ஷியல் டிபெண்ட் ஆகாது, டைப் ஆஃப் மெட்டல் யூஸ்டு டிபெண்ட் ஆகாது. இந்த கே என்றது தி டயலெக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ் which is inserted between the plates னு வரும். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, as shown in the figure, a very thin sheet of aluminum is placed in between the plates of the conductor, then the capacity ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கெபாசிட்டருக்குள்ள ஏதாவது பிளேட் அந்த மாதிரி வைக்கும் போது கெபாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் ஏ டிவைட் பை d minus t into 1 minus 1 by k. இங்க மெட்டல்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்டல் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. இந்த k வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ 1 by infinity இது 0ன்னு ஆயிருது. அடுத்து t வந்து வெரி ஸ்மால் சொல்றாங்க, திக்னஸ் வெரி ஸ்மால்னால t 0 போட்டோம்னா அப்போ என்ன வருது? கெபாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் a by d. அப்படின்னா பிளேட் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இருக்கு. ஸோ வில் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு வருது. ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, when a lamp is connected in series with capacitor, then ஒரு கெபாசிட்டர் வந்து இப்படி எடுத்துக்கலாம், 2 பிளேட்ஸ் இப்படி இருக்கு, இங்க ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? லேம்பை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேட்டரி கனெக்ட் பண்றோம். இப்படி கனெக்ட் பண்ணா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கெபாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து பிட்வீன் தி பிளேட்ஸ் எந்த கனெக்ஷன் கிடையாது, பேட் கண்டக்டரா இருக்கு, ஏர் இருக்கு, அதனால வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது, கரண்ட் வந்து 0 ஆயிரும். அதாவது கெபாசிட்டர்ல வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆயிரும், அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகாது.
அதனால lamp will not glow அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நல்லா பார்த்தோம். டிசி சோர்ஸ். ஏசி சோர்ஸ்ன்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல வரும். அங்க வேற மாதிரி வரும். ஓகேங்களா? அங்க க்ளோ ஆகுற மாதிரி வரும். இங்க வந்து நம்ம ஜெனரலா டிசி சோர்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. தி கெபாசிட்டி ஆஃப் a spherical conductor is, நம்ம வந்து செகண்ட் क्वेश्चनல பார்த்தோம் கெபாசிட்டி ஆஃப் a spherical conductor 4 pi epsilon naught r னு ஃபார்முலா பார்த்தோம். சோ தட் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. The potentials of the two plates of the capacitor are 10 volt and minus 10 volt. The charge on one of the plate is 40 coulomb. The capacitance of the capacitor is dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கெபாசிட்டர் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு பிளேட்டுக்கு வந்து 10 வோல்ட் எடுத்துங்க, இன்னொரு பிளேட் மைனஸ் 10 வோல்ட்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இது பிளேட் ஏ, இது பிளேட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளேட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பிளேட் ஏ பொட்டன்ஷியல் மைனஸ் பிளேட் பி பொட்டன்ஷியல் போட்டுங்க. பிளேட் ஏக்கு வந்து 10 இருக்கு, மைனஸ் போட்டு பிளேட் பிக்கு மைனஸ் 10 போட்டால் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிட்டு பிளஸ் 10 இன்ட்டு 10 20 வந்திருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 20 வந்திருக்கு. அடுத்து சார்ஜ் ஈக்குவல் டு கெபாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சார்ஜ் 40 கூலும் கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் 40 போட்டுருங்க. இஸ் ஈக்குவல் டு கெபாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் 20 வோல்ட் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணால் 20யும் 40யும் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குது. ஸோ தட் கெபாசிட்டன்ஸ் வந்து 2 ஃபேரட். ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எர்த் ஹஸ் ஏ வால்யூம் வி அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஏ, தென் கெபாசிட்டன்ஸ் வுட் பின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கெபாசிட்டன்ஸ் எர்த் வந்து ஸ்பெரிக்கல் கண்டென்சராக அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் வந்து 4 pi epsilon naught r வருது. ஓகேங்களா? இப்போ வால்யூம் பை ஏரியா பார்க்கலாம். வால்யூம் வந்து கண்டக்டர் வந்து எர்த் வந்து ஸ்பியர் தானே, அப்போ வால்யூம் வந்து 4/3 pi r cube போட்டுங்க. ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r square போட்டுங்கப்பா. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? பை கேன்சல் பண்ணுங்க, 4 கேன்சல் பண்ணுங்க, இந்த r cube r square கேன்சல் பண்ணிருங்க. அப்போ v by a is equal என்ன வந்திருக்கு பாருங்க, r/3 வந்திருக்கா. இதுல இருந்து r is equal என்ன வருது, 3v by a ன்னு கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதாவது கெபாசிட்டன்ஸ் ஈக்குவேஷன்ல. அப்போ கெபாசிட்டன்ஸ் ஈக்குவல் என்ன வருது, 4 pi epsilon naught இன்ட்டு 3v by a ன்னு வருதா. அப்போ 3 இன்ட்டு இந்த 4 வந்து பாருங்க 12. ஸோ கெபாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 12 pi epsilon naught v by a. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இது பாருங்க, 12 pi epsilon naught v by a வந்து நமக்கு 8th வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the circumference of a sphere is 2 meter, then capacitance of the sphere in water would be கேட்டிருக்காங்க. அப்போ capacitance in waterனா k into 4 pi epsilon naught into நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து r ரேடியஸ் எடுத்துக்கணும். இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 pi r ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi r னு போட்டுட்டோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிருது. ஸோ r இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/pi கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த k ஃபார் வாட்டர் வந்து 80. ஆக்சுவலாக இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ k வந்து வாட்டருக்கு 80ன்னு போட்டுங்க. இன்ட்டு 4 pi epsilon naught வேல்யூ வந்து 1/9 இன்ட்டு 10⁻9ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு r வேல்யூ 1/pi. ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம். இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2828.28 picofarad அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு நம்ம 2800 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The capacitance of a parallel plate capacitor is 12 microfarad. If the distance between the plates is doubled and the area is halved, then new capacitance will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கெபாசிட்டன்ஸ் ஜென்ரலா ஃபார்முலா எப்சிலான் நாட் a by d. இப்போ நியூ கெபாசிட்டன்ஸ் c dash equal to question mark கேட்குறாங்க. ஏரியா வந்து a dash வந்து எவ்வளோ பண்ணிட்டாங்க, a by 2 பண்ணிட்டாங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து d dash வந்து டபுள் பண்ணிட்டாங்க, 2dன்னு பண்ணிட்டாங்க. அப்போ நியூ கெபாசிட்டன்ஸ் c dash equal to எப்சிலான் நாட் a dash by d dashன்னு போடுவோம். அப்போ c dash equal to எப்சிலான் நாட் இன்ட்டு a dash வந்து a by 2ன்னு போடுங்க, d dash வந்து 2dன்னு போடுங்க. அப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கீழே இந்த 2 into 2 4ன்னு வந்துருதா, கீழே 4 வந்துருது. இன்ட்டு இது எப்சிலான் நாட் a by d ன்னு இருக்கு, எப்சிலான் நாட் a by d ன்னு தனியா இருக்கு. இந்த எப்சிலான் நாட் a by d தான் நம்ம என்ன எடுத்துட்டோம் கெபாசிட்டன்ஸ். அந்த கெபாசிட்டன்ஸ் தான் எவ்வளவு சொன்னாங்க, 12 சொல்லியிருக்காங்க. அப்போ எப்சிலான் நாட் a by d வந்து 12ன்னு போடணும். அப்போ இந்த எப்சிலான் நாட் a by d 12ன்னு போட்டுங்க. ஸோ 12/4ன்னு போட்டா நமக்கு என்ன வருது பாருங்க, 3ன்னு கிடைக்குதா. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து 3 microfarad. Effective capacitance, new capacitance become 3 microfarad. Next question பாருங்க. A parallel plate condenser has a capacity of 50 microfarad in air and 110 microfarad when immersed in an oil. The dielectric constant K of the oil is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா capacitance in vacuum என்ன கொடுத்துருக்காங்க, 50 microfarad. capacitance in oil என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 110 microfarad. நம்ம capacitance in oil ஃபார்முலா வந்து k into epsilon naught a by d ன்னு வரும். கரெக்டுங்களா? capacitance in vacuum தான் epsilon naught a by d ன்னு வருது.
a by d னு வருது. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் ஆயில் டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் ஈக்குவல் டு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வருது. கெப்பாசிட்டன்ஸ் இன் ஆயில் 110 கொடுத்துருக்காங்களா, கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் 15 கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். 0 0 கேன்சல், 11/5 வரும், 2.2ன்னு வரும். ஸோ ஓகே, அப்போ வந்து இந்த ஆயிலோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2.2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 500 microfarad capacitor is charged at a steady rate of 100 microcoulomb per second. The potential difference across the capacitor will be 10 volt after an interval of dash என்றாங்க. அப்படின்னா எவ்ரி செகண்டுக்கு வந்து சார்ஜ் வந்து 100 மைக்ரோகூலும் கொடுக்குறாங்க. அப்படின்னா Q/T சார்ஜ் பை டைம் தான் வந்து 100 மைக்ரோகூலும் பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ Q இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், 100 மைக்ரோகூலும் பர் செகண்ட் இன்ட்டு டைம் எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 10 வோல்ட் வரதுக்கு டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், Q இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் தெரியும். Q எவ்வளோ இங்கே வந்து பாருங்க, 100 மைக்ரோ 10⁻⁻6 கூலும் பை செகண்ட் இன்ட்டு டைம். கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு சி கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 500 மைக்ரோஃபேரட். ஸோ 500 இன்ட்டு 10⁻⁻6ன்னு போட்டு பொட்டன்ஷியல் எவ்வளோ வரணும், 10 வோல்ட் வரணும். ஸோ இன்ட்டு 10ன்னு போட்டுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிருங்க. இங்கே 10⁻⁻6 இந்த 10⁻⁻6 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த 5 இன்ட்டு 10 வந்து என்ன வருது, டைம் வந்து 50 செகண்ட். ஸோ டைம் வந்து 50 செகண்ட். ஸோ 50 செகண்ட்ல 10 வோல்ட்டுக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆயிருக்கும். ஸோ 12th கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There is an air-filled 1 picofarad parallel plate capacitor. When the plate separation is doubled and the space is filled with wax, the capacitance increases to 2 picofarad. The dielectric constant of wax is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூமில் வந்து 1 picofarad சொல்லிட்டாங்க, 1 picofarad. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் வேக்ஸ் ஃபில் பண்ணும்போது 2 picofaradன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேக்ஸ் ஃபில் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டபுள் பண்ணிட்டாங்க, 2Dன்னு பண்ணிட்டாங்க. அப்படின்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேக்ஸ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம்க்கு என்ன பார்த்தீங்கன்னா K எப்சிலான் நாட் A பை இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 2D பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் என்ன சொல்லுங்க, எப்சிலான் நாட் A பை D. அப்படின்னா இந்த எப்சிலான் நாட் A பை D தான் கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம். கரெக்டுங்களா? இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம். ஸோ அப்போ என்ன வருது, கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு K இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் பை 2ன்னு வந்திருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் எவ்வளோ 2, கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் எவ்வளோ 1, அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு K/2 இன்ட்டு 1ன்னு வருதா? அப்போ இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா K இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 2 4. ஸோ K வந்து என்ன வருதுப்பா, 4. 13th ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A parallel plate capacitor with air between the plates has a capacitance of 9 farad. The separation between its plates is D. The space between the plates is now filled with 2 dielectrics. One of the dielectric has dielectric constant K1 equal to 3 and thickness D/3, while the other one has dielectric constant 6 and thickness 2D/3. The capacitance of the new capacitor is now dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்ல சம் பாருங்க. இது இப்போ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து Dன்னு எடுத்துங்க, ஏரியா ஆஃப் தி பிளேட் A எடுத்துக்கிட்டீங்கன்னா C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 9 picofarad கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்றோம்னா, இதுல வந்து 2 டயலெக்ட்ரிக்ஸை இன்சர்ட் பண்ண போறோம். ஒரு டயலெக்ட்ரிக் வந்து K1, இது D/3 லெங்க்த்துக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு டயலெக்ட்ரிக் K2, அதனுடைய வித் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2D/3க்கு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அது K1 இருக்கிறது இது ஒரு C1 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துங்க, K2 இருக்கிறது இது ஒரு C2 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துங்க. இந்த C1 C2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். K1 பாருங்கப்பா 3 கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் D/3 கொடுத்துருக்காங்க, K2 வந்து 6, டிஸ்டன்ஸ் வந்து 2D/3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த C1 கெப்பாசிட்டன்ஸ் இந்த C2 கெப்பாசிட்டன்ஸ் நல்லா பாருங்க, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் C1 கண்டுபிடிக்கலாம். நம்ம C1 வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கிறதா, C1 இஸ் ஈக்குவல் டு K1 இன்ட்டு எப்சிலான் நாட் A பை D/3ன்னு போட்டுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் D/3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேலே போயிருமா, K1 வந்து 3 தானே. அப்போ C1 இஸ் ஈக்குவல் K1 வந்து ஒரு 3, இந்த கீழே இருக்கிற இந்த 3 மேலே போயிடும். 3 இன்ட்டு 3ன்னு போட்டுட்டு எப்சிலான் நாட் A பை D வந்து 9ன்னு போட்டுங்க. அது ஒரு 9 போட்டாச்சு. கரெக்டுங்களா? அப்போ 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 9 81. ஸோ C1 ஈக்குவல் டு 81 picofarad அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம C2 கண்டுபிடிக்க போறோம். இப்போ C2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2 ஈக்குவல் டு K2 எப்சிலான் நாட் A பை டிஸ்டன்ஸ் வந்து 2D/3ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? இப்போ வந்து இந்த எப்சிலான் நாட் A பை D தான் 9 நமக்கு தெரியும், இங்க 9ன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இது 9ன்னு போட்டுக்க வேண்டியது.
K2 வந்து இங்க 6 சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 2D/3 கொடுத்தாச்சு. அப்போ C2 is equal to K2 வந்து 6ன்னு போட்டுட்டு எப்சிலான் நாட் A/D வந்து 9 போட்டு டிவைட் பை இந்த 2 3 இருக்கு இல்லையா, 2/3ன்னு போட்டுங்க. இந்த 2 6 கேன்சல் பண்ணா இங்க 3 வரும், இந்த 3 மேல போயிருமா? அப்போ என்ன வருது, 3 × 3 × 9 வருது. அப்போ 3 × 3 என்னது 9, 9 × 9 81. ஸோ அப்போ 81 வருது. C2 18 வருது. அப்படின்னா இங்க ரெண்டு கெபாசிட்டன்ஸ் வந்து சீரீஸ்ல இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் 1/C' = 1/C1 + 1/C2 போடணும். இது வந்து என்ன வருது, 1/81 + 1/81. C1 81, C2 81. ஸோ தட் இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா 1/81 + 1/81 வந்து 2/81, 81/2 வரும். ஸோ 40.5 பிகோஃபாரட். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 40.5 பிகோஃபாரட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. 2 parallel plate of area A separated by 2 different dielectrics as shown in the figure. The net capacitance is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெட் கெபாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கெபாசிட்டன்ஸ் C1 = ε0A/D/2 K1 ன்னு போட்டிருக்காங்க. K1 வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து C1 = என்ன வருதுன்னா 2 ε0A/Dன்னு போட்டுங்க. ஓகேங்களா? இது C1 கெபாசிட்டன்ஸ். அடுத்து C2 கெபாசிட்டன்ஸ் எப்படி எடுக்கலாம்னா C2 = K2 ε0A/D/2ன்னு கொடுத்துட்டாங்க. K2 வந்து 2 தானே கொடுத்துருக்காங்க, 2ன்னு போட்டுட்டு அப்போ C2 = இந்த கீழே இருக்கிற 2 மேலே போயிடுச்சுன்னா 4 ε0A/Dன்னு கிடைக்குது. இப்போ C1 C2 பாருப்பா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சீரீஸ்ல என்ன ஃபார்முலா, 1/C' எஃபெக்டிவ் = 1/C1 + 1/C2. அப்போ 1/C1 எவ்வளோ, 1/2 ε0A/D கரெக்டுங்களா? பிளஸ் இது வந்து C2 எவ்வளோ, 1/4 ε0A/D அப்படின்னு வந்திருக்கு. இதுல ε0A/D காமன் எடுத்துடலாம். அப்போ D/ε0Aன்னு வந்துருதா, இன்ட்டு 1/2 + 1/4ன்னு இருக்கு. ஸோ 1/2 பிளஸ் இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க வந்து 1/2 கரெக்டுங்களா, இது 1/4ன்னு இருக்கு. ஸோ 1/2 + 1/4 எல்சிஎம் எடுத்துக்கணும், என்ன வரும்னு சொல்லுங்க, 3/4ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ வந்து 3D/4 ε0Aன்னு வருது. இது 1/C'. இப்போ C' என்னென்ன பண்ணலாம், 4 ε0A/3D 3D 3 × D அப்படின்னு போட்டுருவோம். சரி, சரிங்களா? அப்போ நமக்கு 15க்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வருது. 4 ε0A/3 டைம்ஸ் ஆஃப் D அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு.